இது ஒரு ஆலயம் அல்ல, இது ஒரு அனுபவம் அல்ல. ஒரு ஆலயம் 1000 பேரின் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. ஆம், இந்த ஆலயத்தின் அதிசயத்தை இங்கே நாம் காணலாம். எனக்கு கண் பார்வை ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. டாக்டர் சோப்புன்னு சொன்னேன். இங்கே வந்து எத்தியத்த சாமான் பாட்டு பண்ணேன். இப்போ நான் நல்லா பார்க்குறேன். நான் 35 வயசு ஆகிடுச்சு. அலைன்ஸ் வரவே இல்லை. வியாழக்கிழமை இங்க வந்து பாயசம் ஒழிட்டேன். 3 மாசத்துல கல்யாணம் நடந்துச்சு. நாங்கள் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருந்தோம். வீட்டு தடவை கோயில் சுற்றி வந்தோம். இப்போ நாங்கள் மீண்டும் சந்தோஷமா இருக்கோம். 10 வருஷம் குழந்தை இல்லை. இங்க வாழைக்காய் சமர்ப்பிச்சு விடணும். இப்போ இந்த குழந்தை எங்களுக்கு கிடைச்ச பிளெஸிங். எனக்கு பெரிய நோய் டாக்டர் சொல்ல முடியாது. இங்க நல்லெண்ணெய் பல்லாடு தான் அபிஷேகம் பண்ணி எடுத்தேன். இப்போ நான் நல்லாக இருக்கேன். கண்கை எடுத்தேன். இந்த ஆலயத்துல கிடைக்கணும் பஞ்சாமிர்தம் மருந்து மாதிரி பல பேருக்கு நலம் கிடைச்சிருக்கு. இந்த வாழை மரங்களுக்கு யாரும் தண்ணீர் ஊத்த மாட்டாங்க, ஆனாலும் இது வளருது. இது சாதாரண இல்ல. மெடிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ரிகவரி சில கேசஸ் இருக்கிறது. ஃபெய்த் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. எனக்கு வேலை கிடைச்சது. என் குடும்பம் செட்டில் ஆனது. நம்பிக்கைதான் உயிர். இந்த ஆலயம் நம்பிக்கையை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் மாற்றுகிறது. அருள் தேடுபவர்கள் இங்கே பதில் கிடைக்கும். பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு மனிதர்கள், பல்வேறு பிரச்சனைகள், ஒரே தீர்வு. திருக்களம்பூர் கதலிவனநாதர் ஆலயம். ஆலயம் என்பது அருளுக்கே அல்ல, வாழ்க்கையை மாற்றும் இடம். புதுக்கோட்டை அருகே 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம். இந்த போரில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும். பாண்டிய மன்னன் புயலாய் பாய்ந்து போரின் வெற்றியை நாடினான். கண்ணீர் விட்டு அழுது மண்ணின் அடியில் மறைந்திருந்த மெய்யான பார்வை திரும்ப அதன் சாட்சியாக இன்று வரை குளம்படி சின்னம். பார்வை இழந்தான் கணத்தில் அவன். ஆலயம் எழுப்பு என்ற குரலில் மீண்டும் பிறந்தான். கர்ப்பிணி சீதை இவர்கள் ராமாயணத்தின் காலம் கடந்தும் பேசுதே. வால்மீகி தபத்தில் அமர்ந்த நிலம் சீதையின் நிழல் தங்குதே. லவகுசர் பிறந்த புனித பூமி, ராமன் உண்மை கண்ட இடம். நீரின்றி வளரும் வாழை மரம், நம்பிக்கையின் ரகசியம் சொல்வதே. இந்த திருமணம் நம்பிக்கையால் ஆசீர்வதிக்கப்பட்டது. 108 சுற்றுகள் நமது அன்பை பலப்படுத்தியது. இந்த குழந்தை நமது பிரார்த்தனைக்கான பதில். உங்கள் நம்பிக்கை உங்களை குணப்படுத்தியது. அனைவரும் கோயிலுக்கு திரும்பினோம். நம் உணர்வு இந்த தீபம் நம்மை ஒளியால் நிரப்பட்டும்.